திருநீற்று ஒளி வடிவமே அவர் பெற்றுக்கொண்டார். அதனால திருநீறு என்பது ஒளி வடிவத்தை குறிக்கும். ஏதோ அது சமய சின்னம் கிடையாது. மனிதன் ஒளி வடிவம் பெற வேண்டும். இறைவனுடைய வடிவம் ஒளி. அதுதான் திருநீராக வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு கங்கு நெருப்பு கங்கு பார்த்தீங்கன்னா அது மேல அப்படியே சாம்பல் மாதிரி இருக்கும், கங்கு அப்படியே கனன்று கொண்டிருக்கும், அதுதான் திருநீர். அது மாதிரிதான் நமக்கு ஆன்மாவாகி அருள் கணல் சிறநடு தளத்துல இருக்கு. இந்த உடம்பு தான் சாதாரணமா இருக்கும், அது மலை ஜலத்தோட இருக்கு. அதுவே சித்தி அடையும் பொழுது ஒளி வடிவமாக மாறிவிடும். அதனாலதான் சிவபெருமானையும் நம்முடைய ஞானிகள் எல்லாருமே முழுநீரு பூசிய முனிவன் என்றுதான் போற்றுகிறார்கள். உடம்பு முழுவதும் திருநீர் பூசி இருப்பாராம். அப்படின்னு அவரு ஏதோ வெள்ளைய ஒரு பொடியை பூசிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, ஒளி வடிவம். அது மாதிரி மனிதனும் அந்த ஒளி வடிவம் பெற வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் இறைவனிடத்துல இறைவன் வந்தாராம், அடியார்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாராம், வள்ளல் பெருமானும் போய் நிக்கிறாராம். ஏற்கனவே இங்க அடிக்கடி சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். நிற்கும் பொழுது எல்லோருக்கும் தன் வடிவமாகிய அந்த திருநீற்று பையன், இறைவனுடைய வடிவமே திருநீற்று பையன் தான் பாத்துங்க. அப்போ அது ஒளி வடிவம் தானே. தன் வடிவ திருநீற்று பையை அவிழ்த்து அதிலிருந்து எல்லாருக்கும் திருநீர் எல்லா அடியார்களுக்கும் கொடுக்கிறாராம் இறைவன். கொடுத்துட்டு வள்ளல் பெருமானுக்கு மட்டும் அந்த பைக்குள்ள இருந்து ஒரு செஞ்சுடர் பூ எடுத்து கொடுக்குறாராம். அது ஒளி பொருந்திய செஞ்சுடர் பூன்னு ஒண்ணு கொடுக்குறாராம். அதை வாங்கிட்டு வள்ளல் பெருமான் பணிந்து நின்று கேட்கிறாராம், ஐயனே எனக்கு செஞ்சுடர் பூ கொடுத்துருக்கீங்க, ஆனா எல்லாருக்கும் திருநீர் கொடுத்தீங்க, எனக்கும் திருநீர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாராம். கேட்டவன என்ன சொல்றாரா, உனக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சுப்பா, உன் வடிவமே திருநீற்று வடிவம், உன் வடிவில் காண்டி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருக்கிறது. பிரசாத மாலைன்னு சொல்லி 5வது திருமுறையில ஒரு 11 பாடல் இருக்கு. அதுல அந்த திருநீரை பற்றியே வரக்கூடியது. அடியார்கள் சூழ திருநீர் கொடுக்கறத வச்சு 11 பாடல் வள்ளல் பெருமான் பாடியிருக்க அந்த பாடல்.